ஹாப்பி ஈவினிங். மீன் குழம்பு செய்யலாமா? எஸ், நாங்கள் இன்றைக்கி மீன் குழம்பு செய்யலான்னு ஆல்ரெடி ஒரு பிளானிங் இருந்துச்சு. ஸோ அந்த பிளானிங்கை இன்றைக்கி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ எப்பவும் போல் மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் வெந்தயம் போட்டுக்கலாம். சரியா? வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம ஒரு மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தேங்காய் திருவல் அண்டு சீரகம், இந்த மூணையுமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா தான் எங்கள் மம்மி எப்போவும் ஃபிஷ்ஷுக்கு போடுவாங்க. ஸோ அதை நான் பார்த்து அதையும் நானும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி அடுத்தது இந்த மசாலா ஆட் பண்ணதுமே நல்லா பச்சை வாசனை போகணும். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க, கொஞ்சம் மூடி போட்டுட்டு. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணிவிட்டு, அந்த தக்காளி கட் பண்ண பிறகு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தக்காளி ஆட் பண்ண பிறகு நல்லா மசிஞ்சு வரட்டும். ஸோ மசிஞ்சு வந்ததுமே அடுத்தது நம்ம இதுக்கு மசாலாஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதுக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சள்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள் அண்ட் தனியாத்தூள். பச்சை வாசனை எல்லாமே போன பிறகு நான் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய மிளகாய் போட்டால் காரமாயிடுமோங்கிறதால ஒரே ஒரு மிளகாய் போட்டு, அதுக்கப்புறம் எப்பவும் போல் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புளித்தண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்கிறத பொறுத்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப உப்பு போட்டோம் அப்படின்னா அது கரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உப்பு எவ்வளோ தேவையோ அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு, அதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஸோ குழம்பு நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஃபிஷ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன மீன் வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவல் மீன் தான் வாங்கினோம். வாவல் மீன் ஆட் பண்ண பிறகு மீன் உடையாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் வாவல் மீன் சாப்பிட்றது. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லை. ரியலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ட்ரை அண்ட் பெஸ்ட் ட்ரை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா இருந்துச்சு. அப்புறம் குழம்பு நல்லா ரெடியானதும் கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான மீன் குழம்பு ரெடி. நாளைக்கு இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்து என்ன சமையல் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் அதையும் செஞ்சு காட்டுறதுக்கு ரெடி. டாட்டா.